நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல முரளி வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்கள காசு குடுத்து என்னோட வளர்ப்பு அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ கூட்டிக்கிட்டு வந்து அவங்க பயங்கரமா ட்ராமா போடுறாங்க. உடம்பு சரியில்லாத மாதிரி ட்ராமா போடுறாங்க. சீக்கிரமா இவன் கல்யாணத்த முடிச்சுட்டனா நான் போக வேண்டிய காலத்தில போய் சேர்ந்துருவேன். அப்படின்லாம் பேசி சூப்பரா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில துணி எடுக்க போலாம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி வச்சிருக்கிறாங்க. ஸோ மறுநாள் அப்படியே நம்ம துணிக்கடைய தான் காமிக்கிறாங்க. துணிக்கடையில பார்த்தா நம்ம அஞ்சலியும், ராகவும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அஞ்சலியும், ராகவும் அணுவுக்காக தான் சேலை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதே கடைக்கு தான் இவங்களும் துணி எடுக்க வந்திருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம முரளி ரொம்பவுமே சந்தோஷமா அபிக்கு வந்து புடவையெல்லாம் எடுத்து வச்சு காமிச்சு, "இது நல்லாயிருக்கா? இது நல்லாயிருக்கா?" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, கண்ணாடி வழியா அபியையும், ராகவையும் முரளி பார்த்துடுறாப்புல. "அச்சச்சோ! சிக்கிக்குவோமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வர்ற மாதிரி ஃபோனை எடுத்துக்கிட்டே, "ஃபோன் வருது சார்" அப்படின்னு சொல்லி நவுந்து போறாங்க. ஆனா, அஞ்சலி நம்ம முரளிய பார்த்துடுறாப்புல. ஸோ பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடியே போறாங்க. இதுக்கப்புறமும் ஓடுனோம்னா வசமா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அபிலாம் இல்லாத இடமா பார்த்து அஞ்சலிய மீட் பண்ணுறாப்புல. "உனக்கோசரம் தான் நான் இங்கே வந்தேன். சுந்தரி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நானே இங்கே வந்தேன்" அப்படின்னு பிளேட்டையே மாற்றிடுறாப்புல. ஸோ இப்போ அஞ்சலியை நம்ம முரளி மீட் பண்ணதுனால நீங்கள் 2 பேரும் தனியாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் 2 பேத்தையும் தனியாக விட்டுட்டு இந்தாண்ட வராங்க. இந்தாண்ட வந்து பார்த்தா நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட புடவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ராகவ் பார்த்துட்றாப்புல. நம்ம ராகவுக்கு இப்போ தான் அபி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பழைய ஞாபகமெல்லாம் நம்ம ராகவுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே நம்ம அபியோட அப்பா எல்லாமே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் பேசுவாங்க, நலம் விசாரிப்பாங்க இல்லையா? அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.